மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலமெண்ட் போய்க்குங்க, பட்டன் போய்க்குங்க, கோ டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி டிரா பண்ணிக்கங்க. டிரா பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அகைன் ஸ்க்ரீன் போய் நியூ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ல கோ டு ஸ்க்ரீன் எடுத்துக்கங்க. எடுத்து டிரா பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் அப்படின்னு நீங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மெயின் போய்க்குங்க. நீங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண எங்க போகணும்? ஸ்க்ரீன் 1க்கு போகணும். இங்க ஸ்க்ரீன் 1 ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஓகே கொடுத்துருங்க. எகைன் ஃப்ரண்ட்ல போயிட்டு நீங்க இந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் 2க்கு வந்து போகணும். நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து முடிஞ்சது. அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஜெனரல் போயிட்டுங்க. கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி லெவல் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு. இதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சிம்பிள் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் லெவல் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 6 7 8ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் 1 அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸ்க்ரீன் 2க்கு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் 2ன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணியாச்சு. ஆஃப்லைன் சிமுலேஷன். ஃப்ரண்ட் கொடுக்கலாம். 1 2 3 4 சிம்பிள் பாஸ்வேர்டு. இப்போ செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ பேக் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு 5 6 7 8. இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். சிம்பிள் பாஸ்வேர்டு ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். எகைன் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் வெளியே வந்துட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் வச்சு பார்க்கலாம் நம்ம பாஸ்வேர்டு. இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து 11. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 741 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 852ன்னு கொடுக்குறேன். ஓகே, 741 852. ஓகே, ஓகே கொடுத்துருங்க. இப்போ கம்பைல் பண்ணி பாருங்க. கம்பைல் ஆஃப்லைன் சிமுலேஷன். பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட் வச்சு இப்போ அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்னது 11 கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம் 741 கொடுத்து ஓகே கொடுத்த உடனே பாருங்க ஸ்க்ரீன் மாறிடுச்சு. இப்போ பேக் இதுக்கு செக்யூரிட்டி லெவல் 2ன்னு நம்ம கொடுத்துருந்தோம் முன்னவே. இப்போ 2க்கு வந்து என்ன அக்கௌண்ட் கொடுத்துருந்தோம் 22. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 852. ஓகே கொடுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. எகைன் பார்த்தீங்கன்னா பட்டன் போயிட்டுங்க. பாஸ்வேர்ட் டேபிள் எடுத்துக்கங்க. எடுத்து ட்ரா பண்ணி
நீங்கள் டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்ட் டேபிள். again enter password. இதில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா. பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டோம். சிமுலேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 741. பாஸ்வேர்ட் டேபிள் போய் பாருங்க. அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11, பாஸ்வேர்டு 741. இங்கே பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22852 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா லெவல் 2ஓட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சேஞ்ச் பண்ண உடனே என்டர் பாஸ்வேர்டு. அக்கௌண்ட் வந்து 22 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாஸ்வேர்ட் டேபிளில் நீங்கள் போய் பாருங்கள், சேஞ்ச் ஆயிடுச்சு. லெவல் 1, லெவல் 2 இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாஸ்வேர்டு வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.